அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல் ஹம்துலில்லாஹ் புகழனைத்தும் அந்த ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே என போற்றி புகழ்ந்தனாகவும் நம் உயிரை விட மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பமான அஹ்லுல் பைத்துகள் மீதும் மற்றும் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் உங்கள் மீதும் என் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை ஆரம்பம் செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய தகவல் என்னன்னா, நேற்றைய தினம் ஈரான் மக்கள் ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் ஒன்று கூடியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வருடம் ரமலானுடைய இறுதி வெள்ளிக்கிழமையில் அதை குதுஸ் டே அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதாவது ஈரானுடைய முதல் சுப்ரீம் லீடரான ரூஹுல்லா கொமினி அவர்கள் இந்த ஈரானை புரட்சிக்கு அப்புறம் அந்த மக்சிதுல் அக்ஸாவை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பணியை தங்களோட பணியாக தேர்ந்தெடுத்து அந்த யகுதிகள் இந்த மக்சிதுல் அக்ஸாவை சிறைப்பிடித்து வச்சிருக்கக்கூடிய யகுதிகளிடம் இருந்து அது உண்மையான உரிமையாளர்களான முஸ்லீம்கள் மீட்டெடுத்து கொடுக்கணும். இது உம்மத்துடைய ஒரு மிகப்பெரிய பணியாக இருக்குது. ஸோ இதை ஒவ்வொரு வருடமும் இதை நினைவு கூர்ந்து இதற்காக வேலை செய்யக்கூடிய ஒரு தினமாக இந்த ரமலானுடைய இறுதி வெள்ளிக்கிழமையை குதுஸ் டே அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது நமக்கு எதை காமிக்குது அப்படின்னா, இப்போ ஏற்பட்ட ஒரு போர் சூழல் ஈரானை சுற்றி இருந்தும் மக்கள் பொது வெளிகளில் இந்த மாதிரி வரக்கூடியது அவர்களுடைய ஈமானுடைய அந்தஸ்தை நமக்கு காட்டுக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம குர்ஆனை படித்தாலே தெரியும், உண்மையான இறை நம்பிக்கையாளனுடைய ஈமான் அப்படிங்கிறது அவர் மரணத்தை நேசிக்கக்கூடியவராக இருப்பாங்க. அதை இறைவன் நமக்கு பல இடத்துல சொல்லி காட்டுறான். அப்போது இந்த ஈரானுடைய மக்களை மரணத்தை நேசிக்கிற காரணமாக தான் இந்த அளவுக்கு துணிச்சலாக பொதுவெளியில் தங்களுடைய இதை காட்டுறாங்க. அப்போ இவர்கள் தான் உண்மையான மூமின்களாக நம்ம குர்ஆனை படிக்கிறப்பே நமக்கு புரியும். ஆனால் இன்றைக்கு சில கையவர்கள் இருந்துக்கிட்டு இவர்களும் வழிகேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கும் கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்மளும் நம்மளுடைய தொழுகையிலையும் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக துவாக்களை அந்த மக்சிதுல் அக்ஸாவை சுற்றி உள்ள முஸ்லீம்களுக்கு நம்மளுடைய துவாக்களை அதிகமாக கேட்டு அந்த பகுதியை மீண்டும் முஸ்லீம்களுக்கே அதை உரிமை செய்யக்கூடிய வேலை இன்ஷா அல்லாஹ். அதிகமான துவாக்கள் நம்மளுடைய துவாக்களை கேட்போம். அடுத்ததாக இந்த காணொலி எதை பற்றியது அப்படிங்கன்னா, இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் அப்படிங்கிறது அவர்களுக்கு மட்டும் அதோடைய எதிர்வினை இல்லாமல் இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அதோட எதிர்வினை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ யதார்த்தம் அதுதான். அப்போது இம்மாதிரியான போர் சூழல், இம்மாதிரியான உலகம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் இதை பற்றின முன்னறிப்புகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு முன்னறிப்புகள் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வரும் அப்படின்ட்டு நம்ம ஹதீஸ்களில் பல்வேறு இடத்துல பார்க்க முடியுது. அப்போது இந்த மாதிரியான காலகட்டத்துக்கு ஒரு இறை அடியானாக இந்த குர்ஆனை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நமக்கு இறைவனும் பல்வேறு படிப்பினைகளை குர்ஆன் மூலமாக தரான். அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு எந்த மாதிரியான நம்ம முன்னேற்பாடுகளையும் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இன்றைக்கி சமகாலத்துக்கு நமக்கு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த குர்ஆன் வசனங்கள் மூலியமாக நம்ம இந்த வீடியோவில் சிறியதாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இன்றைக்கி உலகம் நவீனத்துவத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒரு உலகமாக இருக்குது. இதை நம்ம வேற ஒரு பேரை வச்சு அழைக்கணும்னாக்க தஜ்ஜாலியத்தால் இன்றைக்கி உலகம் நிரம்பி இருக்கு. அதாவது தஜ்ஜால் அப்படின்னாக்க பொய் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முன்னறிப்பு என்னன்னா, உலகம் அதோடைய மறுமையை நோக்கி போகிறப்போ இறுதியாக இறைவனோட ஒரு படைப்பான தஜ்ஜால் எனப்படும் நபர் அதை வெளிப்படுவான். அவனுடைய சூழ்ச்சி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் அந்த தாக்கம் இருக்கும். ஸோ அதிகமான நபர்கள் அவனுடைய சூழ்ச்சியில் விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு எச்சரிக்கிறாங்க. அப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீனத்துவம் அப்படிங்கிறது அந்த தஜ்ஜாலோட சூழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இந்த நவீனத்துவம் அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்டதே ஒரு கடைசியான ஒரு 100 ஆண்டுக்குள்ளே தான். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற அனைத்து பொருட்களும், நம்ம காலையிலேருந்து எந்திரிக்கிறது இரவு தூங்குற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு, நம்ம செயல்படுத்துகிற ஆபரணங்கள் எல்லாமே இந்த நவீனத்துவத்தால் கட்டமைக்கப்பட்டது. இது எல்லாமே ஒரு கடைசி ஒரு 100-150 ஆண்டுகளில் ஒரு உருவெடுத்ததாக இருக்குது. அப்போது இது இல்லைன்னா இன்றைக்கி நம்ம நம்மளுடைய நாட்கள் நகராத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ இம்மாதிரியான போர்களும் இம்மாதிரியான ஒரு காலகட்டம் நெருங்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த நவீனத்துவத்தால் நிறுவப்படுகிற விஷயம் என்னன்னாக்கா, நம்ம யூஸ் பண்ணுற பணமாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும், நம்ம வாகனங்களுக்கு போகிற பெட்ரோலாக இருக்கட்டும், மேலும் நம்ம சமைக்கக்கூடிய அடுப்பு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எல்லாமே இந்த நவீனத்துவத்தால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போது இம்மாதிரியான போர் சூழலில் இது எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு
நம்மளுடைய அன்றாட வாழ்வியல்ங்கிறது இப்போ பாதிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த உலகம் வந்து பல்வேறு வருடங்களாக இயங்கிக்கிட்டு இருக்க இந்த உலகம் வந்து இம்மாதிரியான ஒரு சூழல் ஏற்படலை. அதாவது அன்றைய காலத்தில் போர்கள் வரும், பஞ்சங்கள் வரும், அப்புறம் மீண்டும் அது சரி செய்யக்கூடிய ஒரு நிலைமை மாறும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலம் வந்து வேறு எங்கேயோ இருக்க ஒரு பகுதியில் வந்து சண்டை செஞ்சாலும் நம்ம வந்து அதுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறோம். அப்போது இந்த உலகம் வந்து ஒன்றோடு ஒன்று பற்றி பிணைஞ்சு ஒன்றோடு ஒன்று இணைஞ்சதாக குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்குது. அப்போ இம்மாதிரியான காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு இறையடியானாக நம்ம எந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகள் செய்யணும் அப்படின்னாக்க, நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் பிரகாரம் பல்வேறு நமக்கு அறிவிப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னாக்க, இம்மாதிரி ஒரு காலகட்டம் வந்தால் அதாவது இயற்கையை நோக்கி திரும்பக்கூடியவராக இறைவன் படைத்த உண்மையான அசல் இந்த உலகம் எவ்வாறு இருந்ததோ, இயற்கையோடு இணைந்து எப்படி இருந்ததோ, ஸோ அதன்படி நம்ம அதை மீண்டும் திரும்பணும் அப்படின்னாக்க இந்த நவீனத்துவத்தின் ஏற்படக்கூடிய இந்த விளைவுகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட ஹதீஸ்கள் இருக்குது. ஏன்னா அப்படின்னாக்க, தஜ்ஜாலுடைய காலகட்டத்தில் நீங்கள் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு மலையில் நோக்கி போங்க அப்படிங்கிற ஹதீஸு. இன்னொரு இடத்துல இந்த மாதிரி காலகட்டம் வந்துருச்சுனாக்கா உங்களுடைய பற்களால் ஒரு வேரையை வந்து பற்றி பிடிச்சிட்டு நீங்கள் மரணிச்சாலும் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸு. அது மாதிரி பல்வேறு ஹதீஸ்கள் இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு வந்து இந்த ஹதீஸ்களை நம்ம முன் வந்தோம்னாக்க இது இந்த காலகட்டத்துக்கு வந்தது, இது இதுக்கு வந்தது அப்படின்ட்டு அதுக்கு வியாக்கியானங்களும் கொடுக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஹதீஸ்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இறைவனே என்ன தன்னோட திருமறையில் என்ன சொல்கிறான், அதாவது இந்த மாதிரியான காலகட்டம் இல்லாமல் எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய இறைவனுடைய வழிகாட்டுதல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு வசனத்தின் வாயிலாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அந்த வசனம் என்ன அப்படின்னா, அர்-ரூமில் வரக்கூடிய 30வது வசனம். எனவே நபியே, இன்னும் நபியை பின்பற்றவர்களே, ஒருமனப்பட்ட மலையில் உங்களுடைய முகத்தை இந்த தீனின் பக்கம் நிலைப்படுத்துங்கள். அல்லாஹ் மனிதர்களை எந்த இயற்கை அமைப்பில் படைத்திருக்கின்றானோ அந்த இயற்கை அமைப்பில் நிலைத்திருங்கள். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அமைப்பில் மாறுதல் செய்ய முடியாது. இதுதான் முற்றிலும் நேரான செம்மையான மார்க்கமாகும். ஆயினும் பெரும்பாலான மக்கள் அறிவதில்லை. மாஷா அல்லாஹ், ரொம்ப அற்புதமான ஒரு இறைவசனம். அதுவும் வந்து இன்றைக்கு காலகட்டத்துக்கு நம்ம எடுத்து இதில் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான வசனம். என்ன அப்படின்னா, நபியை பின்பற்றுவர்களே, உங்களுடைய முகத்தை ஒருமனப்பட்ட நிலையில் இந்த தீனின் பிரகாரம் நிலைப்படுத்துங்கள் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அதாவது இன்றைக்கி தீன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் என்னது இதுதான் தீன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் இறைவன் இந்த இறைவனுடைய மார்க்கமான இந்த இறைவனுடைய குரானில் இறைவனே தீனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறான். என்ன அப்படின்னாக்க, அதாவது இறைவனே இந்த தீனுக்கு அது ஒரு விளக்கம் கொடுக்குறான். அதை பின்வருமாறு பார்ப்போம். என்ன அப்படின்னா, அல்லாஹ் மனிதர்களை எந்த இயற்கை அமைப்பில் படைத்திருக்கின்றானோ அந்த இயற்கை அமைப்பில் நிலைப்படுத்துங்கள். அதாவது தீன் அப்படின்னு என்னன்னா, இறைவன் வந்து இந்த உலகத்தையும் இந்த மனிதர்களையும் ஒரு இயற்கை அமைப்பில் படைத்திருக்கான், ஒரு ஃபித்ரத்தில் படைத்திருக்கான். இந்த இடத்துல வந்து அரபி ஃபித்ரத்துன்னு அப்படின்னு வருது. அப்போ இயற்கை அமைப்பில் படைத்திருக்கான். ஸோ அந்த இயற்கை அமைப்பில் நீங்கள் நிலைத்திருங்கள் அப்படின்னு இறைவன் நமக்கு கட்டளையிடுறான். அப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகம் அப்படிங்கிறது இறைவன் சொல்லக்கூடிய இந்த இயற்கை அமைப்பிலிருந்து மாறுபட்டு ஒரு செயற்கையான ஒரு வடிவில் தான் இருக்குங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அடுத்ததாக, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அமைப்பில் மாறுதல் செய்ய முடியாது. அப்போ இறைவனோட படைப்புங்கிறது அது பியூர் நேச்சுரலாக எவ்வாறு வந்து இறைவன் படைச்சானோ அப்படி தான் இருக்கும். அப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாறுதல் செய்யப்பட்ட பொருட்களாக இருக்கட்டும், படைப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே இது இறைவனுடைய புறத்திலிருந்து இல்லாமல் இதை தான் அந்த தஜ்ஜாலியத்தாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு எடுத்துக்காட்டாக, இறைவன் வந்து இந்த உணவுகளை வந்து ஒரு இயற்கை அமைப்பில் படைக்கிறான். ஆனால் இன்றைக்கி நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே மரபணு மாற்றப்பட்டு, செறிவூற்றப்பட்டு, விலங்குகளுடைய கலப்பினங்கள் கலந்த, ஸோ பல்வேறு குழப்பங்கள் நிறைந்த ஒரு உணவுனாக GMO அப்படிம்பாங்க, ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் ஃபுட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த உணவுகளை நம்ம உட்கொள்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. அப்போ இது வந்து என்னது, இறைவன் படைத்த இயற்கைக்கு மாற்றமாக இருக்குது. அடுத்ததாக, நாம் இன்றைக்கி அன்றாட உபயோகப்படுத்தும் பணம், நம்ம யூஸ் பண்ணுற பணமே இறைவன் வந்து என்னது ஒரு கட்டளையிடுறான். அதாவது வட்டி இல்லாமல் தங்களுடைய பண்டை மாற்று முறை அப்படிங்கிற ஒரு இதன் மூலியமாக பொருட்கள் என்னது நீங்கள் மாற்றி நீங்கள் என்னது வியாபாரம் செய்யுங்கன்ற. ஆனால் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய இந்த பணம்ங்கிறது தெளிவான ஒரு வட்டியாக இருக்குது. ஸோ அதை நம்ம இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்ததாக, இந்த சாப்பிடக்கூடிய இந்த உணவுகள் மூலியமாக ஏற்படக்கூடிய நோய்கள், ஸோ அதற்கு இருக்கக்கூடிய மருந்துகளும் எப்படி இருக்குனாக்க, நமக்கு இயற்கையில் எல்லா மருந்துகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சிருக்கான். ஆனால் நமக்கு அதுக்கு மாற்றமாக இன்றைக்கி என்னது செயற்கை வாயிலாக செல்லக்கூடிய மாத்திரை, மருந்து, ஸோ இது எல்லாமே என்னதுனாக்க இந்த மாதிரியான செயற்கையின் மூலமாக செய்யப்படக்கூடிய விஷயங்களா இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம பயணிக்கக்கூடிய இந்த உலகம் எப்படி இருக்குனாக்க, இறைவனுடைய இயற்கைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழலை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கு.
அடுத்ததாக இதுதான் முற்றிலும் நேரான செம்மையான மார்க்கமாகும் அப்படிங்கிறான். அப்போ இதுதான் அது ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு வேயா பாத் ஆஃப் வேவாக இருக்கும் அப்படிங்கிறத இறைவன் இங்கே சொல்கிறான். ஆயினும் பெரும்பாலான மக்கள் அறிவதில்லை. அப்போ இறுதியாக இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, இந்த விஷயத்தை பெரும்பாலான மக்கள் அறிவதில்லை, அதாவது ஐயாமுல் ஜாஹிலியா அப்படிங்கிறது இங்கே இறைவன் அறிவிக்கிறான். என்னன்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இறைவன் சொல்லக்கூடிய தீன் என்னன்னாக்க, இயற்கையோடு இணைந்து இயற்கை அமைப்பில் வாழ்றதான் அது இறைவன் சொல்லக்கூடிய தீனாக இருக்குது. அப்போ இந்த விஷயம் வந்து அது இன்றைக்கி மக்கள் இதை அறிவதில்லைனாக்க, இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த முஸ்லீம் சமுதாயங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப இந்த தஜ்ஜாலியத்தில் மாட்டிக்கொண்டு நவீனத்துவங்கிற பேரில் ரொம்ப தங்களை என்னது மேம்பட்ட சமுதாயமாக காமிச்சிக்கிட்டு நவீனத்துவத்தில் அடாப்ட் ஆன ஒரு சமூகமாக இருக்குது. அப்போது இந்த இறைவன் சொல்லக்கூடிய இந்த தீனின் பிரகாரம் இவங்க இல்லாத விளைவு இது பெரும்பாலான மக்கள் அறிவதில்லைங்கிறது இறைவன் இந்த இடத்துல சொல்கிறான். அப்போ இது எப்படி இந்த குர்ஆன் வசனம் வந்து இன்றைக்கு உள்ளக்கூடிய இந்த சூழலுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்த்தக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்துக்கு ஒத்து போகக்கூடிய இன்னொரு வசனம் வந்து இறைவன் திருமறையில் சொல்கிறான். அப்படி என்னன்னா, அதாவது இறைவன் படுத்த அந்த இயற்கை அமைப்பிலிருந்து மாறுதல் செய்ய முடியாது, அப்படி செஞ்சுட்டு அது தவறான வழிங்கிறத கடந்த வசனத்தில் பார்த்தோம். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த உலகம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இறைவனுடைய இயற்கை அமைப்பிலேருந்து மாறுபட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, ஸோ அந்த உணவு, அடுத்ததாக இன்றைக்கி நம்ம நோய்க்கு இருக்கக்கூடிய மருந்து, இதெல்லாம் முற்றிலும் இறைவனுடைய அமைப்பிலேருந்து இறைவன் படைத்த அமைப்பிலேருந்து மாறுபட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி இந்த மனித வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாக என்னது ஒரு கரு வந்து உண்டாகுது, இறைவனுடைய இதனால் ஒரு கரு வந்து உண்டாகுது. ஸோ அந்த கரு அப்படிங்கிறது எப்படி இறைவன் வந்து அந்த கருவறைகளை அந்த கருவை செலுத்துகிறானோ அப்படி செலுத்தக்கூடிய இறைவனுக்கு தெரியும், அந்த கருவை வெளிப்படுத்துறது இறைவனுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகம் வந்து அதுக்கு மாற்றமாக பல்வேறு விஷயங்கள், அதாவது இந்த பிரசவ காலகட்டத்தில் அந்த ஆஸ்பத்திரிகளில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இறைவனுக்கு மாற்றமான விஷயங்களை தான் அங்கே செய்கிறாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஸ்கேன் செய்கிறது. அந்த கருவறைகளில் என்ன இருக்குது, அது ஆணா பெண்ணா, குழந்தை வந்து உயிரோட்டமாக இருக்கா, ரத்தம் நல்லா இருக்கா, நாடி துடிப்பு இருக்கா, இதயம் இருக்கா அப்படின்ட்டு குறை எதுவும் இருக்கான்ட்டு இன்றைக்கி அது நம்ம கருவறையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை நம்ம இங்கே இருந்து ஸ்கேன் மூலியமாக இந்த நவீனத்துவம் இந்த டெக்னாலஜி மூலியமாக பார்க்குறோம். ஸோ அப்போ இதை வந்து இறைவன் எப்படி சொல்கிறானாக்கா, லுக்மானில் வரக்கூடிய 34வது வசனம், இறுதி தீர்ப்புக்குரிய அந்த வேலையை பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே உள்ளது, அதாவது மறுமை பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே உள்ளது. இது வந்து தௌஹீது பேசக்கூடிய வசனமாக இருக்குது. அடுத்ததாக அவனே மலையை பொழி வைக்கிறான். அப்போ இறுதி தீர்ப்புக்குரிய ஞானமும் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் இருக்கும், வேறு யார்ட்டும் இருக்காது. மலையை வந்து இறைவன் மட்டும்தான் பொழி வைக்க முடியும், வேறு யாருனாலையும் முடியாது. அடுத்து அன்னையரின் கருவறையில் வளர்ந்து கொண்டிருப்பவை என்ன என்பதை பற்றி அவனே அறிவான். அப்போது ஒரு தாயோடைய கருவறையில் என்ன வளர்ந்து கொண்டு இருக்குங்கிறதையும் அவனே அறிவான். அடுத்து எந்த மனிதனும் அவன் நாளை என்ன சம்பாதிக்க போகிறான் என்பதை அறிவதில்லை, அதுவும் எனது இறைவனை அறிவான். தான் எந்த பூமியில் மரணம் அடைவோம் என்பதும் எந்த மனிதருக்கும் தெரியாது. நம்ம எந்த இடத்துல மரணம், நமக்கு எங்கே மரணம் வருங்கிறது யாருக்கும் தெரியாது, அதுவும் எனது இறைவனை அறிவான். சின்னமாக அல்லாஹ் தான் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான். அப்போது இப்போ நம்ம பார்த்த இந்த 5 விஷயங்களுமே தௌஹீதை பேசக்கூடிய வசனங்கள், இது எல்லாமே இறைவனுக்கு உரித்தான விஷயங்கள். அப்போது இந்த விஷயங்கள்லாம் ஒரு நபர் நானும் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே தெளிவான ஷிர்க் வழிகேடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க, அன்னையரின் கருவறையில் என்ன வளர்ந்து கொண்டிருப்பங்கிறது அவனே அறிவான், அவன் மட்டும்தான் அறிய முடியும். அப்போ அதற்கு மாற்றமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நவீனத்துவங்கிற பேரில், தஜ்ஜாலோடைய இந்த நவீனத்துவங்கிற பேரில் நம்ம வச்சுக்கக்கூடிய இந்த ஸ்கேன் சென்டர் மூலியமாக நம்ம இதை பார்க்குறோம். அப்போ இது தெளிவான ஒரு வழிகேடாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இஸ்லாமிய சமூகம் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி எழலாம், என்ன அப்படின்னாக்கா, அப்போ இறைவன் வந்து தனக்குன்னு சில விஷயங்களை உரித்தாக்கிட்டான், அந்த விஷயங்கள்லாம் யாருனாலையும் செய்ய முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறப்போ, அப்போ இன்றைக்கி அதெல்லாம் யாருனாலையும் செய்ய முடியாதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். ஸோ அதுக்கு என்ன பதில் அப்படின்னாக்க, நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்து மறுமையை நோக்கி, மறுமையோட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த காலகட்டத்துக்கு தான் இறைவன் படைத்த ஒரு மோசமான படைப்பான தஜ்ஜால் அப்படிங்கக்கூடிய ஒரு படைப்பினாது நம்ம மத்தியில் வருது. பல்வேறு குழப்பங்களையும் ஃபித்னாக்களையும் செய்யக்கூடிய ஒரு படைப்பாக இருக்குது. அப்போ இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எச்சரிக்கிறாங்கனாக்க, இறைவன் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும், அதாவது இறைவனுக்குன்னு உரித்தான விஷயங்களை அது இந்த தஜ்ஜாலம் என்னது மக்கள் மத்தியிலே செஞ்சு காமிச்சு வழிகெடுப்பான், நான் தான் தன்னை தான் நான் இறைவன் சொல்லிக்கிட்டு வழிகெடுப்பான் அப்படிங்கிறதா தஜ்ஜாலோடைய அந்த சாரம்சமான விஷயம். அப்போ வரக்கூடிய தஜ்ஜால் வந்து நேரடியாக வந்து நான் தான் இறைவன் என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. இறைவன் வந்து எங்கெல்லாம் வந்து அவனுடைய உரித்தான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் என்னாலே செய்ய முடியும், நான்லாம் என்னால் அதை செஞ்சு காட்டுவேன், அப்போ நானும் இறைவன் தான் தன்னை கிளைம் பண்ணுவான். ஸோ இதன் மூலியமாக தான் என்னது பல்வேறு மக்களும்
அவங்களும் அவனுடைய அந்த ஒரு சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டு அவனுடைய வழிகடியில் மாட்டிக்குவாங்க. ஸோ இதுதான் முன்னறிவிப்பாக இருக்குது. அப்போ தஜ்ஜாலுக்கு இந்த ஒரு அதிகாரம் இறைவன் கொடுத்துருக்கான். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு தஜ்ஜாலைத்தான காலகட்டமாக இருக்குது. அதுவும் இந்த நவீனத்துவங்கிற பேரில் இந்த இறுதி வரக்கூடிய இந்த ஒரு 100 ஆண்டுங்கிறது நவீனத்துவத்தோட ஒரு உச்சமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஏஐ அதெல்லாம் வந்து ஏஐ, அதாவது ஏஐ அப்படின்னாக்கா ஒற்றை கண் தான் அர்த்தம். அப்போ தஜ்ஜாலுடைய சிம்பிளாக ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் ஒற்றை கண்ணன் அப்படிங்கிறான். ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம வேறு ஒரு காணொலியில் பார்ப்போம். அப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் தான் தஜ்ஜால் வரக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. ஸோ அவன் வந்து இறைவனுக்கு அது நிகராக தன்னை அது கடவுள்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த மக்கள் மத்தியில் வரான். அப்போ வரக்கூடிய வந்து என்னது டைரெக்டாக நம்ம மத்தியில் வந்து அவன் வரப்போதில்லை. இந்த மாதிரியான குழப்பங்களையும் ஃபித்னாக்கள் நம்மள்ட்ட என்னது மறைமுகமாக காமிச்சு, ஸோ நம்ம என்னது மறைமுகமாக இறைவனுக்கு மாற்றமாக நம்மளை என்னது நம்ம மறைமுகமாக இறைவனுக்கு நம்ம மாறுதல் செய்யக்கூடிய விஷயங்களை அவன் நம்ம முன்னாடி நிகழ்த்தி காட்டுவான். அப்போ இதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மூமின்களை தவிர அவனை வேறு யாராலும் அறிய முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு உண்மையான மூமின் மட்டும்தான் அவனை அறிஞ்சு கொள்வான். அப்போ ஒரு உண்மையான மூமின் அப்படிங்கிறவர் என்னது குரானை வைத்து குரானை படித்து அதை வந்து உள்வாங்கி அதை புரிந்து கொண்டு குரான் எவ்வாறு நடக்க சொல்லுது அப்படிங்கிறத உள்வாங்கி ஸோ அதன் வாயிலாக இந்த விஷயத்தெல்லாம் நழுங்கும் பொழுது அப்போ அந்த தஜ்ஜாலை நம்ம என்னது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அவனுடைய ஃபித்னாகள்லேருந்தும் குழப்பங்கள்லேருந்தும் என்னது நம்மளை வந்து மீட்டுக்கக்கூடிய ஒரு இது நமக்கு இந்த குரான் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். இறுதியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த போர் சூழல் அப்படிங்கிறது நாளைக்கு பல்வேறு கட்டமாக மாறுபடலாம். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவின் பிரகாரம் பல்வேறு போர்களும் பஞ்சங்களும் கூட வரக்கூடிய சூழல் இருக்குது. அப்போது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து பயணிக்கணும் அப்படின்னாக்க இறைவன் சொல்லக்கூடிய அந்த இயற்கையை நோக்கி நம்ம திரும்பணும். இந்த மாதிரியான நவீனத்துவங்கிற பேருக்கூடிய இந்த மாதிரியான சாசனங்கள் மீது தங்களுடைய அடிப்படை வாழ்வியலை வந்து வைத்துக்கொள்ளாமல் இறைவன் படைத்த அந்த அடிப்படையின் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க அமைச்சுக்கிட்டோம்னா ஸோ இந்த மாதிரியான சூழல்களை வந்து நம்ம ஈஸியாக கடந்து செல்லலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த குரான் வசனங்கள் மூலியமாக நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம எதை வந்து கேட்டோமோ எதன்படி எதை நம்ம உள்வாங்கினோமோ அதன்படி நம்மளுடைய செயல்களையும் நம்மளுடைய வருங்காலத்தையும் அமைத்துக்கொள்ள எல்லாம் வல்லல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிர் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.